சுஜீவ சேனசிங்கவின் சொகுசு வாகனத்தை பறிமுதல் செய்ய உத்தரவு. ஜனாதிபதி செயல் குறித்து சுமந்திரன் கேள்வி. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அமைச்சர் விஜித ஹேரத் திடீர் விஜயம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பயன்படுத்திய கருப்பு V8 ரக சொகுசு ஜீப்பை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. CIDயினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த துறையின் உண்மைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட காரை அரசு சோதனையாளருக்கு மேலதிக விசாரணைக்கு அனுப்ப நீதிமன்றம் முன்பு அனுமதி அளித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கெடுக்க ஏனைய மாவட்டங்களிலிருந்து பஸ்களில் ஆயிரக்கணக்கான மக்களை ஏற்றி வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நடவடிக்கை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஏதோ விசித்திரமான காரணத்திற்காக ஜனாதிபதி நேற்று மாலை 1000 பேரை பஸ்கள் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து உரையாற்றினார். இவ்வாறு பஸ்களில் ஏற்றி வந்தவர்களின் சொந்த மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி சென்று உரையாற்றியிருந்தார் பயணச் செலவு குறைந்திருக்கும் என்றார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களின் தாமதம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது விமான நிலையத்தின் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அமைச்சர் அந்தந்த பிரிவு ஊழியர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடி உள்ளதாக கூறப்படுகின்றது. 24 மணி நேரமும் விமானம் தாமதம் ஏற்படுவது தொடர்பில் பயணிகளுக்கு உடனடி தகவல்களை வழங்கவும், தாமத காலத்தில் பயணிகளுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கவும் விமான நிலையம் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் விசேட பிரிவு ஒன்று விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த கால தாமதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல விமானங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இலங்கையின் உள்நாட்டு தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பல விமான சேவைகள் அண்மைய நாட்களில் ரத்து செய்திருந்தது. எவ்வாறாயினும் விமானத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை சீர் செய்வதற்கு தமது குழுக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வழக்கமான விமான பயண அட்டவணையை விரைந்து மீட்டெடுக்கும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.